மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதுதான் வடலூர் கோயில் இருட்டில் எப்படி இருக்குது பாருங்கள் சீரியல் லைட்டோட. இன்றைக்கி வடலூர் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் வடலூரில் 155வது தைப்பூச ஜோதி தரிசன திருவிழா தான். நல்ல கூட்டம், எல்லா ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. யார் யார் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக பார்க்க முடியும். பார்க்காதவங்க இது மூலமாக, இந்த வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க. ஜோதி மட்டும்தான் தெரியும், ஏற்றுறவங்க யாருன்னு தெரிய மாட்டாங்க. கை மட்டும்தான் தெரியும், யார் ஏற்றுறாங்க தெரியும். எந்த ஊர்லேயும் இப்படி கிடையாது. வடலூர் சத்திய சபை ஞான சபையில் மட்டும்தான் இப்படி. வடலூர் தைப்பூசம் மட்டும்தான் இப்படி, வேறு எங்கேயும் இப்படி கிடையாது. எந்த கோயிலும் இப்படி கிடைக்காது. அதிசயமான ஒரு திருவிழா தான் இது. இருட்டில் எப்படி இருக்குது பாருங்கள் கோவில். இதுதான் வடலூர் கோவில். இருட்டில் சீரியல் லைட்டோடு எப்படி மின்னுது பாருங்கள். இதோ பாருங்கள், இதுதான் அந்த கோவில் எப்படி இருக்குது பாருங்கள். எத்தனை பேர் இந்த கோவிலுக்கு தைப்பூச விழா ஜோதி தரிசனம் பார்க்க வந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு நாள் தான் 7 திரையும், எல்லா திரையும் விலக்கி ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. மற்ற நாளெலாம் மூடி இருக்கும். இன்றைக்கி மட்டும்தான் எல்லா திரையும் விலக்கி ஜோதி இருக்குதோ பாருங்கள். இதுதான் ஜோதி. யார் ஏற்றுறாங்க காட்ட மாட்டாங்க, ஜோதி மட்டும்தான். எல்லாம் வேண்டிக்கோங்க, இந்த வருடம் எல்லாருக்கும் சிறப்பாக நோய் நொடி இல்லாமல் நல்லதே நடக்கட்டும்னு வேண்டிக்கோங்க. உருவம் தெரியாது, ஜோதி மட்டும்தான் தெரியும். இதோ பாருங்கள், உருவம் தெரியாது, ஜோதி மட்டும்தான் தெரியும். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நீங்கள் இந்த கூட்டத்தில் எடுத்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதோ பாருங்கள், வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கட்டும், அனைவருக்கும் சிறப்பாக அமையட்டும். இந்த வருடம் நினைத்த காரியம் அத்தனை நிறைவேறும் வேண்டிக்கோங்க. எத்தனை பேர் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த கோவிலும் இந்த சிறப்பு கிடையாது, அதிசயம் கிடையாது. வடலூர் இங்கே வந்து 360 நாளும் அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், சாப்பாடு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். 3 வேளை சாப்பாடு போடுவாங்க. தீட்சர்கள் வந்து சாப்பிடுவாங்க. எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க. திருப்பதி மாதிரி தான் இதுவும். ஆனால் தரிசன வழிபாடு மட்டும்தான் மாறும். ஜோதி மட்டும்தான் தெரியும், யார் ஏற்றுறவங்க தெரிய மாட்டாங்க. வெள்ளை முக்காடு போட்டுட்டு ஏற்றுவாங்க. நம்ம ஜோதியை மட்டும்தான் பார்க்க முடியும். காலையில் மதியானம் சாயந்தரம் 3 வேளை காட்டுவாங்க. ஒரு நாள் வடலூர் ஜெகஜோதியாக இருக்குது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். காலையிலையும் சாயந்தரம் வண்டியிலலாம் போகவே முடியாது. பஸ்ஸெல்லாம் உள்ள அலோடு கிடையாது. வெளியிலே இறக்கிடுவாங்க. 1 கிலோமீட்டர் முன்னாடி இறக்கி விட்ருவாங்க. இவ்வளோ பாருங்கள் கூட்டம் பாருங்கள், அலை மூழ்குது. இந்த ஒரு நாள் மட்டும் வடலூர் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இப்படி தான் இந்த கோவில். தெரு முழுக்க இன்றைக்கி கடத்தரெல்லாம் லீவ் விட்டுருவாங்க. நிறையா கடத்தரெல்லாம் இருக்கும். நல்ல பெரிய கிரவுண்டு. எல்லா நிகழ்ச்சி இது பாருங்கள். இருட்டில் எப்படி தெரியுது பாருங்கள். லைட் வெளிச்சத்தில் எப்படி இருக்குது எப்படி இருட்டில் ஜொலிக்குது பாருங்கள். கோவில் கோபுரம் தான், கோவிலோட கோபுரம் தான். கோவில் தான் எப்படி இருக்குது பாருங்கள். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். கடத்தரெல்லாம் இருக்குது. பெரிய கிரவுண்டாக இருக்கும். நான் கடத்தரை அடுத்த வீடியோவில் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.